இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் பெரஹரான்னு சொல்லப்படுற இலங்கையோட ரொம்பவும் பிரசித்தி பெற்ற திருவிழா. பெரஹரானா ஊர்வலம் இல்லனா அணிவகுப்புன்னு அர்த்தம். இந்த திருவிழா ஒவ்வொரு வருஷமும் பௌர்ணமி தினங்கள் அடிப்படையாக கொண்டு நடத்தப்படும். இது பல நூற்றாண்டுகளா கொண்டாடப்பட்டு வருது. இந்த பெரஹரால யானைகள், நடன கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், அப்புறம் பலவிதமான அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களும் கலந்து கொள்ளப்படும். இந்த ஊர்வலம் பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் கலர்ஃபுல்லாவும் இருக்கும். பெரஹராவோட வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. இது முதல்ல பௌத்த மத சடங்காக ஆரம்பிக்கப்பட்டது. பின்னால இது சிங்கள மன்னர்களால் ஆதரிக்கப்பட்டு தொடரப்பட்டது. பெரஹராங்கிறது சிங்கள கலாச்சாரத்தோட ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுது. இந்த ஊர்வலத்துல பல வகையான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது. கண்டிய நடனம், வால் சண்டை மற்றும் பல பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள் இதில் அடங்கும். இந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் பெரஹராக்கு மேலும் அழகு சேர்க்குது. பெரஹராங்கிறது இலங்கையோட கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வு. இது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வரும் ஒரு திருவிழாவாக விளங்குது. பெரஹராங்கிறது பௌத்த மதத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனாலும் இதுல இந்து மற்றும் இஸ்லாம் மதங்கள அம்சங்களும் காணப்படுது. பெரஹரா எல்லா மதத்தினராலும் கொண்டாடப்படும் ஒரு திருவிழா. பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் எல்லா மக்களும் இந்த திருவிழால கலந்துப்பாங்க. இது இலங்கையோட மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா காணப்படுது. பெரஹரா ஒரு மதச்சார்பற்ற திருவிழாவாக கருதப்படுது. இது எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது. பெரஹரால கலந்துக்கிறது மத வேறுபாடுகளை கடந்து இலங்கையோட கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக கருதப்படுது.